Hi friends, welcome to tamilsway.com. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி முட்டைக்கோஸ் பருப்பு குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். முட்டைக்கோஸ் 1 கப் எடுத்துக்கோங்க. இந்த சிறு பருப்பு இருக்கு இல்லையா, இதை வந்து ஊற போட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப் எடுத்து ஊற போட்டு வச்சுக்கோங்க. 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு ஒரு 4 பல்லு பூண்டு, தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, அரைக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூனுக்கு ஒரு சின்ன பீஸ் போல தேங்காய், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு பெருஞ்சீரகம். அது வாசனைக்காக நம்ம போட்டுக்கோங்க, ஒரு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை 3 போட்டுருங்க. அதுல 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. வெட்டி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தையும் அதுக்கு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய முட்டைக்கோஸை சேர்க்கலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட தக்காளி ஆட் பண்ணி, இது கூட நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய வேண்டாம், கொஞ்சம் அது மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி ஊற்றி வச்சு இதுல நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இது கொதிக்கிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். லேசா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ குக்கர் மூடி ஒரு 2 விசில் வச்சு இறக்கலாம். தேங்காய் அரைக்கக்கூடியது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சிருக்கோம். இந்த மாதிரி தண்ணி ஊத்தாம நல்லா இப்படி அரைச்சி வச்சுக்கோங்க. 2 விசில் வந்து இப்போ குக்கரை ஓபன் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, தேங்காய், சின்ன வெங்காயம், அதையும் இதுல மிக்ஸ் பண்ணலாம். அது கூட சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். காரம் பார்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு அந்த 2 பச்சை மிளகாய் காணலன்னா கூட கொஞ்சம் இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ண இஷ்டம் இல்லைன்னா நீங்க பருப்பு வேக வைக்கும் போதே கூட 2 பச்சை மிளகாவும் போட்டுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதை திருப்பி வந்து அடுப்புல வச்சு தேங்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விடுவோம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கட்டியா இருக்கு பாத்தீங்களா, ஸோ கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு தண்ணி போல வேணும்னா உங்க தேவைக்கு ஏத்தாப்புல தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல தண்ணி போலதான் குழம்பு வேணும்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். இல்ல இந்த பதமே போதும்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதை அடுப்புல வச்சு ஒரு கொதி விட்டு நம்ம கொத்தமல்லி இலை போட்டு இறக்கலாம். இப்ப பாருங்க கொதிக்க ஆரம்பிக்குது. இதுல நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய கொத்தமல்லி இலைய போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. நமக்கு சுவையான முட்டைக்கோஸ் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. என்னோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் tamilsway.com.